Hi guys, welcome and welcome back to our channel. This is Gauti and this is Saubi. ஸோ சண்டே சமையல் வந்து யூஸ்வலாக வந்து டைரெக்டாக கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிப்போம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி கிளம்புறோம் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இதை இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஸோ குக்கி கப் கேக்கும் ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். மும்பையிலேருந்து இப்போ தான் வந்தோம், அதனால அவங்களுக்காக வாங்கின திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா? சர்ப்ரைஸ் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் நிறைய விஷயங்கள் வாங்கினோம். சார் இந்த கீழெல்லாம் உட்கார மாட்டிங்களா சார்? மேலே ஏறி ராஜா மாதிரி தான் உட்காருவீங்களா சார்? அவன் ஏன் அங்கே உட்காரான் சொல்லு? ஏன் அந்த விண்டோ வழியாக வெளில போகிறவங்கலாம் அவங்களுக்கு தெரியும், அதனால அங்கே உட்காரான். இங்கே கீழே உட்காந்து வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி அவன் மேலே இருந்து கீழே எங்களை பார்ப்பான். அவனுக்கு கீழே இருந்து எங்களை இப்படி பார்க்க பிடிக்காது, மேலே இருந்து கூப்பிடுவான். ஓகே, உனக்கு எங்க உட்கார்ந்தாலும் ஓகே இல்லடா. எனக்கு நீங்க பால போட்டீங்கன்னா ஓகே இல்ல. பால் எடுத்துட்டு சீக்கிரம் போ. பால் தேடு எங்க பால் போச்சு? நீ தான் பால் தரணும்னு வெயிட் பண்றோம். பால் கரெக்ட்டா எடுத்துட்டு கொடு. பால் எனக்கு கொடு, என்கிட்ட கொடு. குட் பாய். தெரியாம சொல்லிட்டேன், மனசாட்சியே இல்லடா இவனுக்கு. மூடிய தூக்கி போடுங்க. கப் கேக் இருக்காங்க, இந்த பாலை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அவருக்கு பொறுமை கிடையாது. ஆனா அவரு மட்டும் 4-5 பால்ல விளையாடுறீங்க, ஒரே பால்ல தான் விளையாடுவோம். இந்த மாதிரி மூடி, கீழே கிடக்கிற குப்பை, பேப்பரு, துணி, சம்டைம்ஸ் என் துப்பட்டா கூட எடுத்துட்டு வந்து கொடுத்து தூக்கி போடு. மனசாட்சி இல்லைங்க பாருங்க, மூடிய தூக்கி போடுங்க. அதை பிடிக்க முடியாம எடுத்துட்டு வரோம். ஆனா இவன்கிட்ட ஒரு குட் பழக்கம் என்னன்னா, கையில கொடுக்கும் பாலெல்லாம். இவன் அப்படி கிடையாது, அவன் வாயில இருந்து தூங்க வச்சுதான் போடணும். அவ்வளோ சீக்கிரத்துல தரமாட்டான். ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர். இதுல கூட நாங்க குப்பை போட்டு இப்போ வந்து சௌபி வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். புப்பு இருக்கான்ல, ஏன் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ சித்தி வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். நான் வரலடா, இப்ப வர்றியோ இல்லையோ? ஓகே, அங்கேயே இருக்கேன், பாய். இது மேல ஏறணும்னுவான், இவன் வெளியே வேடிக்கை பார்க்கணும்னுவான். 2 பேரையும் தான் மேய்ச்சிட்டு வருவோம். அப்பப்ப நான் வண்டி ஓட்டுறேன்னு கூட பார்க்காம, பாரம்பரியமே பார்க்காம என் மேலேயும் ஏறி நிப்பாங்க. இதுல வெளில போறவங்க எல்லாம் வர கொஞ்சிக்கிட்டு போவாங்க. இதோ பாருங்க, கொஞ்சிட்டு போறோம். ராஜா தேசிங் இங்கேயே ஒரு மேலதான் ஏறி உட்கார்ந்து போறோம், கீழே எல்லாம் உட்கார மாட்டாங்க. எனி டைம் காத்து வாங்கிக்கிட்டே வரணும். அவனுக்கு எதோட அதிகமா பாத்தீங்களா? எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போறாங்க, ஒரே ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க. எல்லாரையும் இப்படிதான் ஐஸ் பிடிச்சிருவாங்க. என்னென்ன பண்றான் பாருங்க. இப்ப குதிப்பான் கீழே, இப்ப அடுத்து இப்ப திருப்பி ஏறுவான். கொஞ்ச நேரம் இப்ப காத்துவாங்க. இவன் பாருங்க என்ன பண்றான் இவன். எப்படியாவது ஏறிடுவோம் மம்மி. இப்ப நான் ஹெல்ப் பண்ணும், அப்படி ஹெல்ப் பண்ணா அவர் ஏறிட்டான் பாத்தீங்களா? ஸோ இவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏசி காருன்றதே நாங்கள் மறந்துட்டோம். கதவு திறந்தே இருக்கணும், ஒருத்த மேலே ஏறணும், ஒருத்த மடியில படுக்கணும், பண்ணிக்கிட்டே அந்த மடியில படுக்கிறது, அங்க ஸ்டேரிங் உள்ள மண்டைய விடுறதுலாம் இவர் தான்.
இவனுக்கு இது போதும். இந்த டோரை சாத்தாம இருந்தா அவன் ரொம்ப ஹாப்பியா வெளில வேடிக்கை பார்த்துட்டு வருவான். பேசுனியான்னு அதுக்காக தான்டா இப்ப கால் பண்ணி பேசிட்டேன். நான் வரணுமா வீட்டுக்கு? வந்தா என்ன பண்ணுவேன்? ஜாலியா என்ன விளையாடுவேன்? காடா? உனக்கு காடுலாம் விளையாட தெரியுமா? எனக்கு தெரியாதுல்ல, அப்ப நான் வர வேணாம்ல. விளையாட தெரிஞ்சா வரலாம், விளையாட தெரியாது. சரி ஓகே ஓகே, நீ சொல்லி தரியா அப்ப எனக்கு? அப்ப வரேன். குக்கி கப் கேக்க கொண்டு வரவா இல்ல வீட்லயே விட்டு வந்துருவா? குக்கி கப் கேக் கூட்டு வரவா இல்ல வீட்லயே விட்டு வந்துருவா? கூட்டிட்டு வந்தா பத்திரமா பாத்துப்பியா அவனுங்களா? ஓகே, கூட்டு வரேன். காலையில 7:45க்கு புக்கு கால் பண்ணான். எங்க இருக்க சித்தி, எப்போ வருவேன்? நான் ஏஞ்சிட்டேன். சித்தப்பா என்ன பண்றாங்க? தூங்குறாங்களா? நானே ஏஞ்சிட்டேன். சித்தப்பா என்ன தூங்குறாங்களா? இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 11 o'clock. இன்னும் வரல நீங்க, இன்னும் வரல நீங்கன்னு அத்தனை ஃபோன் பண்ணி அவன் ரொம்ப ஏக்கத்தோட நான் மாடியில இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க வரணும்னு. இப்ப மாடி டோர் ஓப்பன்ல இருக்கவன் இருக்கான்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். ஸோ அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு இப்போ பார்க்கலாம். ஹாய். 8 மணில இருந்து கேட்டு கேட்டு அவன் தூங்கிட்டான். சண்டே சமையல் ரெடியா? ரெடியா? என்ன ரெடியா நீ கேக்குற? இப்ப நீ செய்ய மாட்டியா? நான் உங்க கூட தான்டா வந்தேன். சண்டே சமையல் ரெடியா? ஆரம்பிச்சாச்சா? பாதி முடிஞ்சிருக்கும்னு நினைச்சனே. அது முடியறதுக்கு இன்னைக்கு ஒரு கலாட்டம் நடந்துச்சு, அதனால முடியல. எல்லாமே கிளீன் பண்ண வாங்கி வந்துட்டாங்க. சொரா, அப்புறம் சங்கரா மீன் எவ்வளவு முழு இது இருக்கும், செதில் இருக்கும், அது அப்புறம் இந்த டைகர் வேலை. நீங்களும் தானே போனீங்க? அது அம்மா யார் பண்ணதுமா? அவங்க டேடி பண்ணது, நான் கிடையாது. ஓ, அப்ப டேடி தான் தப்பு பண்ணாங்கன்னு நீ சொல்லிட்டு தைரியமா போற? ஆமா, டேடி கால் பண்ணி சீக்கிரம் நானாலதான் கட் பண்ணாம வாங்கிட்டு. அதனால எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் பச்சை மீன் சப்பாத்தி செய்யறேன். ஓ, வேற என்னென்ன லஞ்சுக்கு? லஞ்சுக்கு வந்து சக்கரை மீன் குழம்பு, டைகர் வறுவல், சொரா புட்டு, பெரிய வஞ்சரம் வறுவல். என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு? அம்மா பேசோட பெருசு என்னமோ தெரியல, வாரம் பெருசு பெருசா ஆகிட்டே இருக்கு. அடுத்த வருஷம் இவ்வளவு பெருசு இருக்கும். அப்படி இல்ல அப்படியே ஃபுல் மீனே வாங்கி ஃபுல் மீன் இவங்களே ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஞாபகம் என்னன்னு தெரியலப்பா, அவ்வளோ பெருசு. என்னங்க பாதி காணும்? ஆய காட்டுங்க. ஓ, கிரைண்டர். என்ன சாப்பிட்ட? உப்பு உருண்டை. உப்பு உருண்டையா? நான் கூட ஏதோ நான்வெஜ்ல தான் எடுத்து சாப்பிடுறேன். எதுவுமே ரெடியா அவளா பச்சையாவே சாப்பிடுவான், அவளையே பண்ண மாட்டான். அதனாலதான் யாராவது மசாலா பழம் வச்சிருக்கேன். ஏமா இன்னும் செய்யலன்னு கேட்டேன். அப்பவே மசாலா போட்டா வறுத்துட்டு நினைச்சுப்பா. மஞ்சள் தூள் உப்பு போட்டு புரட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துதான். இதே சேம் கிண்ணம் தான். சின்ன வயசுல இருந்து இந்த கிண்ணம் எங்க வீட்டுல இருக்கு. இது எங்களோட ஸ்நாக்ஸ் கிண்ணம். சின்ன வயசுல வரோம், இப்படி எடுத்து கொஞ்சத்தையும் வச்சுட்டு போய் சோஃபால உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு ரசிச்சு எங்க அம்மா என்னத்த தின்னுது, பச்சையா தின்னு. ஐயோ ஐயோ, அன்னையில இருந்து அமலாவை அங்க நான்வெஜ் வேன்னு சொல்லி வெறுப்பு. அமலாக்கும் ஆன்டிக்கும் ஏதோ நீ சர்ப்ரைஸ் பண்றேன் நீ. எஸ், கட்டி பிடிச்சி உமா கொடுப்பாலோ? அப்ப எங்க அம்மாக்கு அதான் சர்ப்ரைஸ் பண்ண. ஓகே, கொடுத்துரு அதானே எதிர்பார்க்கறாங்க. உப்பா கொடுக்க சொல்லிட்டு கொலை பண்ண சொல்ல. உப்பா தாண்டி உன்னை கொடுக்க சொன்னேன், கொலை பண்ண இல்ல. இதுதான் உப்புக்கம் கொடுப்பேன். அவன் வந்து ஏன் சிரிப்பான் தெரியுமா? மாதிரி அழுத்தி உப்பா கொடுத்தா மாதிரி ஷையா இந்த கண்ணத்துல இருக்கிற எலும்பு வலிக்குது. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, அதான் கொடுத்துட்டா. இறுக்கி அணைச்சு ஒரு உமா கொடுனேன். இறுக்கி அணைச்சு ஒரு உமா. ஐயோ ஐயோ. சரி போங்க, எடுத்துட்டு வாங்க. என்னது
சர்ப்ரைஸ். ரொம்பலாம் பெரிய கனவுலாம் காணாத. கடைக்கான வந்து சிப்பி எடுத்துருப்பாரோ, இல்ல மணி வாங்கிருப்பாரோ, இல்ல தலையில போடுற கிளிப் வாங்கியிருப்பாரோ, எனக்கு ஒரு சேலை வாங்கிருப்பாரோ. மும்பை ட்ரிப்பு போனோம்ல, சாக்லேட்டோ, அதுல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். ஏய் நீ எங்கேயோ வெளில போயிட்டேன்னு நினைச்சேன் மேடம். நொந்து நூடுல்ஸ் ஆகி வர ராகேஷ் பாருங்க. என்னப்பா எழுந்த நேரம் சரியில்லை. என்னப்பா காலையிலேயே சம்பவமா? காலையில என்ன ஒருத்தன் எழுப்பான். நைட்டு நான் தூங்கினதே 2 மணிக்கு. காலைல 7 மணிக்கு வந்து எவ்வளவு காட்டுங்க. நீ தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணு. ஆக்ஷன் தான் பண்ணுவேன். நீ ஆக்ஷன் பண்ணு. குட் மார்னிங்டா அப்படின்னு. ஆமா நீ தானே பெத்த, அப்ப நீ தானே அடி வாங்கணும். நான் பெட்ல படுத்திருக்கேன், அவனுக்கு எட்டல. பாசமா வந்து மாமா இங்கே கேட்டா, அம்மா டேடி இருக்காங்களா மேல இருக்காங்களா, அம்மா மாமா இருக்காங்களா என்ன தெரியுமா? நீ என்ன சொல்லிருக்கா, மேல தூங்குறாங்கடா அப்படின்னு சொல்லி. அம்மா கட்டுறேன். என்ன எப்படி எழுப்பணும் தெரியுமா? குட் மார்னிங் அப்படி எழுதணும். சீக்கிரம் அவர் ஏஞ்சிட்டாருன்னா எல்லாரும் ஏஞ்சிடணும். எப்படி தூங்குறான்? கட்டி பிடிச்சிதான் தூக்கமே. நேற்று தெரியல உடவே இல்லை. புது ஃபோன் வாங்கியிருக்கா. ஓ அதானே. நான் என்னைக்கு டாக்ஸில போயிருக்கேன். ஏய் அது வந்து மும்பை ஞாபகமா நீ போனது இல்லையான்னு உனக்காக வாங்கிட்டு வந்தா. நீ ஞாபகம் நாங்க என்ன பாசி மணி ஊசி மணி எல்லாம் வாங்கிட்டு மா எப்படி பண்றோம்? This is for you, mommy. This is for you. ஷாப்பிங்கே போகாதவங்களுக்கு ஷாப்பிங். இது வந்து இது வந்து இவங்க அப்பா, இது நானே, இது எங்க ராகேஷ். ஆமா அப்பா சொல்றேன். இல்ல அப்பா நீ இல்ல இதுதான் நான் 2 பேரும் என்ன குடி. கரெக்ட். ஷாப்பிங்கே போகாத 2 பேருக்கு இவ்வளவு பெரிய ஷாப் இல்ல. நான் ஏன்னு காட்டுறேங்க வா. என்னது? அந்த ஓரமா 2 பை இருக்கா? ஆமா இருக்கு. அது நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை போகும்போது வாங்கினது. அது வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இன்னும் அதே யூஸ் பண்றான். அதனால பூச்சி மாத்தி எவ்வளவு நான் சூப்பரா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு பார்த்தேன் மெயின்டைன் பண்ண. புப்பு தூங்கிட்டு இருக்கான். ஏன் சொன்ன என்ன எப்படியும் அடிப்பான். இப்போ இந்த டாக்ஸியை நான் ஓட்ட போறேன். எங்க ஓட்ட போறீங்க? டாக்ஸியை ஓட்டி தான் பாத்துருக்கீங்க. ஓட்டி பாத்துருக்கீங்க. சரி இங்க பாருடா. உள்ள மேலே போறான். நீ எந்த பக்கம்? ஆஹா எத்தனை இருக்கு. ராமோஜி நம்மலாம் போனோம். மும்பை நாங்கள் போனதை உனக்கு கொடுத்துட்டோம். கேரளாவும் நம்ம தான் போனோம். இந்த பெஸ்ட் மாம் வந்து சௌபி கிஃப்டாக கொடுத்தது. ராமோஜி, சார்மினார். இது எதுக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு முருகர் கோவில் போனோம். புப்பு இருக்கான், ஆன்டி இருக்காங்க. இந்த புப்பு வரைஞ்சது செஞ்சது. ஒரு பீர் பாட்டில் இருக்கு. இதுல நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஏன்னா இது உங்க ஃபங்க்ஷன். நீங்க ஸ்டேஜ்ல இருக்கு. பாசிமணி ஊசிமணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நானும் ஒன்று போட்டிருக்கேன். ஹாலிஸ்டர் கலிஃபோர்னியால இது. இதோ இந்த மாதிரி அவனுக்கு ஒரு டிசைன். அத வந்து அவன் பாசிமணி ஊசிமணின்னு சொல்லி அந்த பண்ணி போடவே போடுவான். வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது போடுவான். நான் கையில எவ்வளவு போட்டிருக்கேன். அவன் கையில அதெல்லாம் போட மாட்டான். தப்பிச்சிட்டேனே. எப்ப பார்த்தாலும் தப்பிச்சேன்னு எதுக்கு சொன்னீங்க? கடிச்சிட்டான்னு அப்பவே சொல்லியிருந்தா விட்டுருப்பான். இப்போ கடியில தப்பிச்சிட்டேன். ஓ இப்பயே ஆக்டிங் தான் பண்ணீங்களா? யாருக்கு கொழுப்புங்க? ஏன் அவனுக்கு கொழுப்பு? சும்மா அடிச்சு போறான். கேட்டா ஒரு நாள் அடி வாங்க போற. அடி வாங்க. ஆமா மத்த நாள் நீ தானே ராவல் அடிச்சுட்டு இருக்க. எதுக்கு இந்த தட்டுல போட்டு மாவு கசைறாங்கன்னு கேளுங்க. என்ன பண்றீங்க? டிஜே கையில போடுறது எது? இது மீன் எடுத்து அதுல போட்டு பஜ்ஜி சுடுறாங்க. பஜ்ஜியா? ஃப்ரை பண்ணா அருமையா இருக்குமே. ஃப்ரை தான் மாப்ள. ஒரு மீனை தூக்குங்க அப்படியே. ஆஹா அப்படியே வச்சு 2 புரட்டு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க மக்களே. மூஞ்சி பக்கத்துல வைங்க. ஏன் மூஞ்ச அளவுக்கு இருக்கோ? ஆமா. ஆஹா அப்படியே அது மேல மசாலாவை பூசி இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயை ஊற்றி. இது வந்து தவா ஃப்ரை. ஓகே ஏதோ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அதை இன்னொரு பீஸ் வேற பெருசா இருக்கு. 3 பீஸ் மொத்தம் 1 கிலோ. மேலே போடு.
நல்லா நடு பகுதியா வாங்கியிருக்கியப்பா, அருமையா இருக்கு. நடுப்பகுதி இருந்ததால தான் வாங்க, எல்லாம் எல்லாம் வாங்கிருப்பாங்க. நானும் அதே மாதிரி தான். இந்த நடு பகுதி தான் நல்லா இவ்வளோ பெருசா கிடைக்கும். பிரானோட மண்டை, பிரான் மண்டை எல்லாரும் வந்து குப்பைத்தட்டுல போடுவாங்க. நீங்க எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? குப்பைத்தட்டுல போடுறதா அது. அது வந்து டைகரோடது, நல்ல பெருசா இருந்தாலும். டைகர் அதாவது நம்ம நேஷனல் அனிமல் அது இல்ல, டைகர் ப்ரான்ஸ், பிரானோட பெரிய வருஷம். ஆமா, அது வந்து ஒரு குட்டி யாராவது சமம். சொல்லாம யாராவது போட்டாங்க. இதுதான் ஆண்டிக்கு வேலை, சொல்லவே மாட்டாங்க. என் வேலையை நான் டப்புன்னு முடிப்பேன், உங்க வேலை என்ன வீடு எடுக்கிறத டக்குன்னு நீங்க உடனே வந்துடணும் அப்படின்வாங்க. என்ன கலர்றீங்க? ஏன்னா ஒரு கையில இதை கொடுத்துருக்கீங்க, அதையும் பிடிச்சிருக்கீங்க கீழே வைங்க. இல்ல இது ஒரு இதை வச்சு ஆண்டி ஒரு ஐட்டம் செய்ய போறாங்களாமே. இது இப்ப இல்ல, இது முடிச்சுட்டு அது முடிக்கலாம். இது இப்ப இல்லையா, அடுத்தா? இது பேர் என்ன? இது வந்து டைகர் எதாவோட மண்டை. இது மண்டைன்னா பண்ற டிஷ் பேர் என்ன? இது வந்து மண்டை கிரேவி. டைகர் மண்டை கிரேவி. டைகர் மண்டை கிரேவி முதலாக சண்டே சமையலில் வரப்போகிறது. டைகர் மண்டே கிரேவி ஸ்பான்சர்ட் பை சண்டே சமையல். காத்திருங்கள். ஐயோ, பாதி சமையல் முடிச்சுட்டாங்களே, பாதி அது வெந்திருந்தாலே ஒருத்தி வந்து பாதி சாப்பிட்டுருவாளேங்க. இன்னும் வரல, வந்தா வாசனை வந்துச்சுன்னா சாப்பிட்டுருவாளே. பேசாம நீ ஒண்ணு பண்ணு, அவன் மறுபடியும் வந்தானா அவளை 2 வை போயிடுவா. ஓகே, பிரான் தப்பிச்சிருவான். அம்மா, அவன் வந்து தேவையில்லாத எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். நான் எனக்காக போனேன், நீ போவியா நான் போவேன்னு போறேன். அப்படிதான் சொல்லு. சரி சொல்லு. நீ மட்டும் தான் தனியா போவியா, நானும் தான் தனியா போவேன். எவ்வளவு போயிருக்கான் அவன், இவளோட மூக்குத்தி அதே நினைச்சு நீ மட்டும் தான் தனியா போவேன், நானும் தனியா போவேன். மூக்குத்திய தொலைச்சிட்டு வந்துட்டியாடா பாடி சோடா. மும்பையில் விட்டு மூக்குத்தி. அதுவும் லியோபோல் கெஃபேல விட்டுருக்கா கைஸ். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். அப்படியா? நீ உனக்கே வாங்கிட்டியா? எனக்காக என் பெரிய அக்கா ஆர்டர் பண்ணான். ஆர்டர் பண்ணது இப்போ வாங்கலையா? கேஷ் ஆன் டெலிவரி. இந்த தொலைக்காட்சிகளில் முதலாக இட்டு தருகிறேன் என்று சொல்லி எனக்கு சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணிருக்கான். அவன் வந்து சர்ப்ரைஸா காசு கேட்கணும். அம்மா சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் நிக்கிறீங்க? வா சித்தி, நான் உனக்கு வெயிட் பண்றேன்னா எல்லாம் இவ்வளவுதான். அப்பவே சொன்னேன் பாஸ், ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு. பாருங்க பாஸ், பிரான் எடுத்துட்டான். எறா கிரேவியா இல்ல வெறும் கிரேவியா? அன்னைக்கு செஞ்சு கறியே இல்லாத கறி கிரேவி அந்த மாதிரியா? நீ போனப்பயே நாங்க சொன்னோம் இவ பிரான் ஆட்டையை போட்டுருவான், டேஸ்ட் பாருங்க. அந்த மாதிரி டேஸ்ட், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சிங்கம் களை இறங்கிருச்சு. நான் எழுப்பல, அவனே தான் எழுந்து தந்தோம். சித்தி தானே எழுப்புனா. இப்படி கரெக்டா சின்ன குழந்தைங்களாம் தெய்வத்துக்கு சமாதானத்துல எழுந்தேன். சரி, சவுண்ட் போட்டதில்ல, கதவு மூடி இருந்ததுடா. போன் கால்ல இருந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா போட். மத்தவங்களெல்லாம் கடிச்சா அவங்கெல்லாம் பாவம், ஆனா இவனை கடிச்சா அவன் தான் பாவம். போன் பண்ணும்போதே காதே கடிச்சு பொழந்துருவான் அவனை. கண்முடி, கை நீட்டு. கண்ணமுடு, கை நீட்டு. கை நீட்டு. கை நீட்டுங்க, காட்டுங்க கைய. என்ன கண்டுபிடி, கண்ணு திறக்காமே கண்டுபிடி. இதுதான் நீ. நீ ஆமாண்டா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகேடா. என் அப்பா வாட்டில் செத்தா கன் வாங்கி கொடுக்குவாரு. உங்க அப்பா கன் வாங்கி தருவாரு. இவர் தான்டா கல்லால் அடிச்சா சாக்லேட் வாங்கி தருவாரு. ரீல்ஸ் பாக்குறீங்க? ஷார்ட்ஸ். வடுகப்பட்டி ராமசாமி டெலிட்டட் சீட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த படத்தை தியேட்டர்ல 2 வாட்டி வரை போய் பார்த்துருக்கோம்.
அவ்வளோ நல்லா இருக்காடா. காமெடியா இருக்கு. அப்படியா? இவனும் போய் பார்த்துருக்கான். நானோடா ஏய் என்னை விட்டு படம் போனியா நீ? எல்லாரும் போனோம். பாதி படம் வெளியே தான் இருந்தான். எல்லாரும் போனீங்க. சித்தியை கூப்பிட்டியா நீ? ஏய் என்ன கூப்பிட்டியா நீ? இல்லையே. ஏன் கூப்பிடாம என்னை விட்டு நீ ஏன் படம் பார்த்த? இன்னைக்கு நீ நீ வந்து டாய்ஸ் வாங்கினால நீ அங்கே போனோம். நான் டாய்ஸ் வாங்க உனக்காக போனால் நீ என்னை விட்டுட்டு படம் போயிருக்க. நான் படம் சாப்பிடும்போது வெளியில் வந்து அருந்துட்டேன். அதெல்லாம் முடியாது. நீ என்னை விட்டுட்டு நீ படம் பார்க்க போயிட்டனோ நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு உப்பா கொடுக்கணும். நான் நான் பரவாயில்ல. நான் பாப்கார்ன் சாப்பிட்டேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டேன், பாப்கார்ன் சாப்பிட்டேன், அது ஜூஸ் குடித்தேன், ஜெல்லி கொஞ்சம் சாப்பிட்டேன். அது எல்லாமே சாப்பிட்டேன் நான். இது எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ள இடம் இருந்துச்சாடா? சாப்பிட்டேன். ஐயோ யாரா நீ? மாமா அடிக்கூடாது. மாமா பாவம். வாடி சாடா கேர்ள் நீதான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் ஜாயின் பண்ணலாமான்னு வந்துட்டான். எல்லாரையும் இவன் கடிச்சிக்கிட்டே இருப்பான். இவனை கடிக்க ஒருத்தன் வந்திருக்கான். கடிடா, நீ கடிடா, என்ஜாய். அவ்வளோதான், நல்லா கடி. அம்மா கடி விட்டா ரத்தமே வந்திருக்கும். அப்படி கடிச்சு வச்சிருக்கான். இங்க பாருங்க அந்த குட்டி கையோட இம்ப்ரெஷனை பாருங்க. இங்க பாருங்க, செம்மையா கடிச்சு வச்சிருக்கான். திருப்பி முடிச்சு கடிச்சு விட்டுருவேன். பாருங்க டீத்தை காட்டுங்க, எப்படி வச்சிருக்கான் பாருங்க, ஷார்ப்பா. ஷார்க் இல்ல, ஷார்ப். எறாவோட மண்டையை போட்டு குழம்பு வைக்க போறேன், கிரேவி. அதுக்கு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு. காய்ஸ், எறா மண்டை ரெசிபி வந்துருச்சு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி வெங்காயம் பேஸ்ட். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். அரைச்ச தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன். என்னென்ன மசாலா போட்டீங்க? மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து எறாவோட மண்டை தலைப்பகுதி எனக்கு இதெல்லாம் கிள்ளிட்டு கழுவி வச்சிருக்கேன். இது முழுகிற அளவு தண்ணி. ஒரு தலையை வந்து நல்லா எற சைஸில் இருக்கும், நல்லா இருக்கும் சதையா கறியா. அதனால பெரிய எறா வச்சு எடுத்தேன். சின்ன எறா வந்தால் ரொம்ப கஷ்டம், எடுக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன எறா வந்தால் போட்டுடுவேன். இது பெரிய எறா வச்சு டைகர் மாதிரியே இருக்குது. ஒரு தலை ஒரு பெருசு, ஒரு குட்டி குட்டி சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும். அதனால இது எடுத்தேன். இந்த கிரேவியே நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இது நல்லா திக்காயிட்டு என்ன வந்தோன்னா அப்படி இல்லை. கரெக்டாக பற்றிருச்சு. ஜூஸ் புரியாம நீ விட மாட்டியா? நக்கலா பண்ற? நீ சொன்னதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க, அப்ப நான் ஒன்னதான் அடிப்பேன்.
உடையாம திருப்ப போறாங்களான்றது தான் இப்போ ஒரு சேலஞ்ச். முடியாதுன்னு சொல்லிட்டேன். எத்தனை பீஸா உடையுதுன்னு பாப்போமா? நான் 4 பீஸ்ன்னு சொல்றேன். வச்சுப்பாயா வாய. 5 பீஸாவே ஆயிடுச்சு. என்ன வாய் சார் இது? என்ன வாய்? எத்தனை பீஸா உடஞ்சிருக்கு? துப்புட்டி ஆயிடுச்சு. 5 எத்தனை? நீ 4 பீஸுங்க. 4 பீஸா வர வேண்டியது. 1 2 3 4 5 பீஸ் ஆயிடுச்சு. வறுத்துட்டேன். யார? மஞ்சளத்தை அஞ்சரத்தை தானா? நிறைய யாரையும் வறுக்கலையே? நல்லா வறுக்கிற மாட்டேன். இல்லையே, இவனை கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தன் வருன்னு வருத்தானே. அது மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள 2 நாள் வருவான், என்ன சக்கையா புழிஞ்சிட்டு போயிடுவான். 10 நாள் வரலன்னா அது வலி இருக்கும். சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இன்னைக்கு சீ ஃபுட் ஸ்பெஷல் இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. வஞ்சர மீன் வறுவல், சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, டைகர் பிரான் ஹெட் கறி, டைகர் பிரான் கறி, சொரா புட்டு, சடா ரெட் புட்டு, டைகர் பிரான் மசாலா, டைகர் பிரான் மசாலா, ரசம், ரசம், சுட சுட சாதம், ரசம். எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். வாங்க ரெட்டா சாப்பிடலாம். என்னடா எல்லாத்துலயும் ரெட்னு ஆட் பண்ற? அது இந்த மசாலா பார்த்த உடனே ரெட் ஐயோ, காப்பி ரேட். என்னது பாட்டு பாடிட்டு இந்த மசாலால ரெட் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் ரெட் சொல்லிட்டான். இல்ல அவன் ஹெட் கறின்னு சொன்னதை ரெட் கறின்னு மாத்திட்டான். அவ்வளவுதானப்பா. ஓகே, எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லட்டூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லட்டூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி கௌதி சொல்லி லட்டூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. டாடா. பை. ஓப்பா சொல்லு. வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அம்மா டாடா. That's all for today's video. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.